உன் தலைவன் வாப்பா அமிச்ச வீடியோ கேசட். காமினிய விடுதலை செய்யணும்னா இன்னில இருந்து 3 நாளைக்குள்ள அவன் கைக்கு 50 கோடி ரூபாய் போய் ஆகணுமா? இங்க பாரு, காமினிய கடத்தி கொடுத்ததுக்கு அவங்க உனக்கு எத்தனை கோடி கொடுத்திருந்தாலும் அது எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. ஐ டோன்ட் கேர். அவங்க எங்க இருக்காங்க அதை மட்டும் சொல்லிடு. தெரிஞ்சா நானே அவங்களை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன் மேடம். தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்திருந்தா, ஒரு தாய் உன்னை வளர்த்திருந்தா, தாய் நாட்டு மேல கொஞ்சமாவது உனக்கு பற்று இருந்திருக்கும். இந்திய மண்ணில பிறந்தவன் தானே நீ. இந்திய ரத்தம் தானே உன் உடம்புல ஓடுது. இந்தியாவோட மானமே இன்னைக்கு உன்னால ஊசலாடுதுடா. தேச துரோகி. போது நிறுத்துங்க. நான் தாய் இல்லாதவன் தான். ஆனா தாய் நாட்டு மேல உங்களோட எனக்கு பற்று அதிகமாவே இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் இருக்கு. சம்பிரதாயத்துக்காக ஜனகணமன பாடுற ஒரு சராசரி கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல நாங்க. எங்களுக்கு இந்திய சுதந்திர வரலாறு தெரியும், சுதந்திரத்தோட சுவ தெரியும். அதுக்காக என் நெஞ்சில தேசிய கூடிய பச்சை குத்திட்டீங்களான்னு தெரிய முடியாது. அந்த தேச பற்று எங்க நெஞ்சில இருக்கு, ரத்தத்துல கலந்து இருக்கு. இப்ப ஏதோ ஒரு நாட்டோட நம்ம இந்தியா விளையாடுதுன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் ஆர்வமா டிவி பாக்குறோமே. எதுக்கு? பொழுதுபோக்கு இல்ல, தேச பற்று. இன்னைக்கு ரோட்ல போய் எவனா ஒருத்தனை இந்தியா ஒழிக்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். அவன் மேல விடுற அடி ஒரு இளைஞனோட அடியாதான் இருக்கும். வெள்ளக்காரன் காலத்துல நான் பிறந்திருந்தா விடுதலை போராட்ட வீரனா நானா தான் இருந்திருப்பேன். எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்திய நாட்டுல எங்க தப்பு நடந்தாலும் பொங்கி ஏறுவன் தான். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பாரத மாதாக்கு ஜே சொல்றவன் இல்ல இந்த செல்வா. காமெடியை கடத்தினவங்களை பிடிச்சா நீங்க விசாரணைங்கிற பேர்ல விருது நடத்துவீங்க. ஆனா நான் அரஸ்டான அடுத்த நிமிஷம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு தள்ளுவேன். எஸ், கோமா ஸ்டேஜ்ல கூட என்னால நாட்டுக்கு துரோகம் செய்ய முடியாதுங்க. நான் தாய் இல்லாதவன் தான். ஆனா தாய் நாட்டு பற்று இல்லாதன்னு மட்டும் சொல்லாதீங்க. தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த பொண்ணு உன் கூட கார்ல வந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த கும்பலுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? இந்தா உன் தலைவன் வாப்பா அமிச்ச வீடியோ கேசட். சார், வாப்பா வந்திருக்காரு. செல்வாவை ரிலீஸ் பண்ண போறீங்களா? நோ, ஆஸ் a ஹோம் மினிஸ்டர் நான் அதை அனுமதிக்க மாட்டேன். இந்த கேஸில் நமக்கு கிடைச்ச ஒரே ட்ரம் கார்டு அவன் தான். நீங்க அவனை போய் ரிலீஸ், வாட் யூ மீன்? காமினி கடத்தப்பட்டதுல செல்வாக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல. எப்படி சொல்றீங்க? பதவியில இருக்கிற உங்களை விட என்ன விட பாரத தேசத்து மேல அந்த பையன் பக்தி வச்சிருக்கான். அந்த பக்தி வெறித்தனமானது, வீரியமானது. செல்வாவை உள்ள வச்சிருக்கிறத விட வெளியில விடுறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செல்வாவை சிபிஐ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க நம்மள ட்ரேஸ் அவுட் பண்ண போலீஸ் ஃபோர்ஸ் கிளம்பி இருக்கு. ஓவர். தெரியும். அப்புறம் I will call you later. Over. யாரு? கால விழுற காலம் எல்லாம் மலையேறி போச்சு. வாடி, கையில நூல் சிக்கிருச்சு, வா பின்னிடுறோம். 1 minute. அந்த இடத்தை ஃப்ரீஸ் பண்ணுங்க. காமினிய கடத்தின கும்பல் அருவிகள் இருக்கிற இடத்துலதான் வீடியோ டேப் பண்ணிட்டாங்க. கையில துப்பாக்கி வச்சிருக்கீங்க, கரை வந்து சொல்லாம ஏன் அப்படி கஷ்டப்பட்டு வந்தீங்க? எனக்காக ஒரு தோட்டம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நானே செத்துறேன். என்ன அது? சைனாடுங்கண்ணா. குட் நைட்டுங்கண்ணா. அண்ணே அண்ணே, தம்பி நானே சண்டை முடிக்கிட்டு சத்தம் மாதிரி மேனேஜ் பண்ணி தூங்கிட்டு இருந்தேன். என்னையே வந்து டிஸ்டர்ப் பண்றேன். நான் வந்து சண்டை போட முடியுமா?
அது இருக்கட்டும், என்னது கையில? சைனா நினைச்சியா? கையிலே கட், காலே கட், இட்லே கட், டாயர். தம்பி போடா, கரையேற விட மாட்டீங்களா? போய் வா நதியனை கொண்டு வா. ஏன்டா பறக்குற? இந்தா, நீ கேப்பன்னு தெரிஞ்சா கையோட கொண்டு வந்திருக்க. இந்தா மூ கேட். உங்க தொல்லை தாங்க முடியலடா. இல்ல, அப்பா இல்ல, எதிரி. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணை காப்பாத்த வந்த உனக்கு நான் எதிரி. இல்ல, நான் அந்த பொண்ணை காப்பாத்த வரல. இந்தியாவோட மானத்தை காப்பாத்த வந்திருக்கேன். எனக்கு என் பாப்பாவோட மானத்தை காப்பாத்தணும். ஏய், உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு அனாதை. நீயாவது 3 வேளை சாப்பிட்டு அனாத ஆசிரமத்துல இருந்த. ஆனா நான் அடுத்த வேளை சாப்பாட்டு கூட இல்லாம பாம்பே ரோட்ல வெயில்ல சாக கிடந்தேன். என்ன காப்பாத்தி வளர்த்து வாழ வச்சது எல்லாம் என் பாப்பா தான். அவர் நினைச்சது நடக்கணும். அது தடுத்து நிறுத்த அப்பா, உங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டாப்பா. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச நாள். வந்திருக்கப்பா, நீங்க விடுதலை வந்துருங்க. எந்த விடுதலையும் ரத்தம் சிந்தாம வந்தது இல்லடா. நான் விடுதலை ஆகணும்னா என்ன சுட்டுட்டு ஏன் ரத்தத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போ. அப்பா வேண்டாப்பா, காமெடியை விட்டுருங்கப்பா. இந்தியா தலைக்குடிய நீங்க காரணமா இருக்க வேண்டாப்பா. அப்பா பிளீஸ்பா. உனக்கு தலை குனிய கூடாது, எனக்கு நான் தலை குனிய கூடாது. பாப்பா ஹலோ, நீ என்ன சுட முடியாது. கொஞ்சம் இரு, புல்லட் என்கிட்ட இருக்கு. ஏன்டா வெறும் துப்பாக்கி வச்சு வெள்ளக்கார மாதிரி போஸ் கொடுக்குறியா? பாரதேசி.
அப்பா எப்பவும் தோக்க மாட்டான்டா. ஆத்மா தோக்க மாட்டான்.